என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறதுல தற்செயல் கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல துடிக்கிறாங்க. அடுத்த 72 மணி நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காதல் செய்தி இல்லைனா ஒரு மெசேஜ் உங்கள் பர்சன்கிட்டேருந்து உங்களை தேடி வரப்போகுது. இந்த நிமிஷம் உங்கள் மனசில் யார் வந்து முகம் நெல்லாடிட்டு போச்சோ அவங்கக்கிட்டேருந்து தான் மெசேஜ் வரப்போகுது. நீங்கள் காதல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் காதல்கிட்டேருந்து தான் மெசேஜ் வருது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மெசேஜ், ஒரு பேசிக் மெசேஜ் என்ன சொல்ல போகிறாங்க? ஐ கான்ட் லெட் கோ ஆஃப் யூ. உங்களை விட அவங்களால முடியாது. என்ன பண்ணாலும் சரி உங்களை விட்டுட்டு அவங்களால போக முடியாது. இந்த ரியலைசேஷன் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. இதோட ரியாக்ஷனை தான் நீங்கள் வந்து 72 ஹவர்ஸில் பார்க்க போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் நான் ஆல்ரெடி ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, ஐ அடோர் யூ. உங்களை வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. அதை எல்லாம் அட்மையர் பண்ணுறாங்க. உங்களை வந்து இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்த மாதிரி அவங்களுக்கு. உங்ககிட்ட கள்ளத்தனமே இல்லை. அதுதான் அவங்க ரசிக்கிறது. நீங்கள் வந்து கதவை சாத்திட்டே போனாலும் இல்லை வந்து அவங்கள பிளாக் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதில் ஒரு குழந்தைத்தனம் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை அவங்களால அங்கே பார்க்க முடியுது. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா, யூ ஆர் மை ஃபேவரட் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் மேபி இந்த பர்சனுக்கு மெசேஜ் அனுப்புறதை நிறுத்தியிருக்கலாம், நீங்கள் பேசாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி உங்களோட நினைவு அவங்களுக்கு இறப்பே இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க ஐ கான்ட் லெட் கோ ஆஃப் யூ. உங்களுக்குள்ளே இருக்க கேப்பு பிரிட்ஜ் செய்யப்படும். லவ் பில்ட்ஸ் பிரிட்ஜஸ் வேர் தேர் ஆர் நன். அங்கே வந்து கனெக்ஷனே இல்லை, கம்யூனிகேஷனே இல்லைனா கூட காதல் ஒரு வழியை கண்டுபிடிச்சி கம்யூனிகேட் பண்ணோன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மேபி நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம், அவங்க பிளாக் பண்ணியிருக்கலாம். என்ன நடந்திருந்தாலும் சரி இப்போ அவங்க தெளிவாக இருக்காங்க. நீங்கள் எப்படியோ போங்க, இல்லைனா வந்து இந்த கனெக்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்னால் போக முடியாது. நீங்கள் அவங்ககிட்ட சண்டையே போட்டாலும் சரி, பின்னாடி வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்களும் சரி, டோருக்கு பின்னாடி இருந்து அதெல்லாமே அவங்களுக்கு வந்து காதல் பாடலாக தான் கேட்குதே தவிர வேறு எது மாதிரியும் கேட்கல. உங்களுக்கு கோச்சிக்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா பாட்டம் டேக்கில் நான் இங்கே கமிட்மெண்ட் பார்க்குறேன். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், காலம் ஃபுல்லாக உங்களோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபர்மேஷன், அந்த ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. பாருங்க, மெமரி இதெல்லாம் ஏன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஃபோட்டோஸ், பழைய மெமரிஸ், இல்லைனா நீங்கள் போன இடத்த 2 பேரும் போன ஒரு இடத்துக்கு அவங்க ரீசெண்டாக போனாங்க. அங்கே போகும்போது எல்லாம் அவங்களோட ஞாபகம் தான் வந்தது. உங்களை மறக்க முடியுன்ற இருந்த கொஞ்சோண்டு நம்பிக்கையும் அதனால் போயிடுச்சு. ஸோ அவங்க இப்போ வந்து ஒரு தெளிவான குழப்பத்துக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது அது எப்படி பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க மண்டையில் போயிட்டுருக்கு. அதை தான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறாங்க. விண்டோ, ஓப்பன் த விண்டோ ஆஃப் யுவர் சோல், லெட் லைட் என்டர் போத் யுவர் வேர்ல்ட்ஸ். ஸோ 2 பேருமே க்ளோஸ் ஆஃபாக இருக்கலாம், 2 பேருமே பேசாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது சின்ன சண்டை இருக்கலாம். ப்ராப்ளம் சொல்கிறாங்க, கதவை ஜன்னலை திறந்து வச்சுருங்க. உள்ளே எதாக இருந்தாலும் வெளியில் விட்டுருங்க. மேபி நீங்கள் ரொம்ப ஓப்பனாக பேசுகிற ஆள் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பேசிட்டீங்க. நீங்கள் க்ளோஸ்டாக இருந்த இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ காற்று உள்ளே வருது. அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன வெண்ட் பண்ணீங்க. சொல்லுவாங்கள்ல, ஃப்ரஸ்ட்ரேஷனை கொட்டி தீத்துறது அப்படின்னு. நீங்கள் கொட்டி தீத்துட்டீங்க, இல்லை அவங்க கொட்டி தீத்துட்டாங்க. ஏதோ ஒரு வழியாக அது வந்து வடிஞ்சிருச்சு, வடிகால் பார்த்துருச்சு. ஸோ அவங்களுக்கும் உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் அவங்களோட விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. லைக் அதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பண்ண விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் மேபி கொட்டிட்டு ஜன்னல் டப்புன்னு சாத்திட்டு போயிட்டீங்க. அவங்க ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து விரிச்சு பார்த்துட்ருக்காங்க சம்திங். இங்கே பாருங்கள், ஐ நெவர் வாண்டட் டு see you cry. உங்களை அழ வைக்கணும்னு எப்போவும் அவங்க நினச்சதே கிடையாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த பர்சனுக்கு ஏதாவது மார்னிங் ரீடிங் பாருங்கள். ஒரு சிலருக்கு அதில் வந்து மெசேஜ் இருக்கலாம். ஏன்னா இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஒரு செட்பேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் செட்பேக்கை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. ஸோ அதனால தான் மேபி உங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அவங்க வராமல் இருந்ததுக்கு. பட் இனிமேல் எந்த காரணமும் சொல்லி அவங்க வந்து உங்ககிட்டேருந்து விலகி போக விரும்பலை. இங்கே பாருங்கள், ஐ லவ் யூ திஸ் மச். உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இருந்த குழப்பம்லாம் தெளிவாயிடுச்சு. இங்கே பாருங்கள், யூ ஆர் த சென்டர் ஆஃப் மை வேர்ல்டு அண்ட் த ஹோல் ஆஃப் மை ஹார்ட். அந்த முழுமையான இதயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் அப்படின்ட்டாங்க. நான் பின்னாடி இருக்க மெசேஜ் ஃபுல்லாக படிக்க போகிறதில்ல. லெட்ஸ் சி, டைம் இருந்ததுன்னா நான் படிக்கிறதுனால தான் அங்கே வைக்கிறேன். ஸோ நீங்கள் தான் அவங்க இதயம், அவங்க உலகமே நீங்கள் தான். அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டான்ட்டாங்க. நீங்களும் அவங்களும் ஏதோ ஒரு விதமாக நெருக்கமாக தான் இருக்கீங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த எனர்ஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ஐ கிளைம் திஸ் எனர்ஜினே வந்து இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். இதெல்லாம் அவங்களோட எனர்ஜி.
இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. ஓவராலாக 72 ஹவர்ஸில் உங்களுக்கு வரப்போகிறது கமிட்மெண்ட். அண்ட் வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணங்கள் தான் நம்ம இப்போ பார்த்தோம். பட் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்க போகுது 72 ஹவர்ஸில்? நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ். இப்போது நீங்கள் ரீடிங்கை பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு 72 ஹவர்ஸ் விண்டோ. ஸோ அந்த 72 ஹவர்ஸில் உங்கள் காதல் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? ரிவர்சல் எனர்ஜி, ஹை ப்ரீஸ்டஸ், 3 ஆஃப் கப்ஸ். யாரோ ஒரு போலியான எனர்ஜியை வந்து இந்த பர்சன் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எஸ்பெஷலி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லாம் அவங்க காதல் வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா இந்த பர்சனுக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து போலியாக நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. அப்படி இல்லைன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ். யாராவது ஒருத்தங்க உங்களை குழப்பி விட ட்ரை பண்ணுவாங்க. மேபி சில ஹை ப்ரீஸ்டஸஸ் ஆல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து ஹை ப்ரீஸ்டஸ் ப்ரிடிக்ஷன் தான். ஸோ மேபி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இதை சொல்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த எனர்ஜியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த 72 மணி நேரத்தில். சப்போஸ் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இதை வந்து உங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் குரூப் இருக்குது, அவங்க கிட்ட போய் நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை பற்றி சொல்கிறீங்க. இட்ஸ் லைக் பாரு 72 ஹவர்ஸில் அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க, ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு. நீங்கள் ரொம்ப பப்ளி எனர்ஜியில், ஹாப்பினஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் காதல் வந்து ஒன்று செய்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பப்ளியான எனர்ஜியில் இருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த 72 ஹவர்ஸ் இந்த விண்டோவை இன்னுமே நீங்கள் வந்து குறுக பண்ணுறீங்க அந்த சந்தோஷத்தினால. ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்பாத, எத்தனை ப்ரிடிக்ஷன் நீ பார்த்துருப்ப, ஏதாவது ஒன்றாவது நடந்தது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு பலூன் ஓட்ட போட்ட மாதிரி புஷ்ஷுன்னு ஆகும். அவ்வளோதான், நீங்கள் உடனே நெகட்டிவ் தாட்டுக்கு போயிடுவீங்க. உங்கள் கனெக்ஷன் 72 ஹவர்ஸில் புஷ் ஆனது தான். ஸோ இது வந்து ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லாம் இருந்தது அப்படின்னா இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட வர போகிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு போலியான பர்சனுங்கிறது இந்த பர்சனுக்கு தெரிஞ்சிடும். 5 ஆஃப் வான்ஸ். உங்கள் காதில் நிறைய தடைகள் இருக்குது. தடை. மேபி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது கூட ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் 2 பேர் என்ன பேசிக்கிறீங்கிறத அவங்க வாட்ச் பண்ணிட்டுருப்பாங்க. உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் தான், ப்ரைவேட் அக்கௌண்ட் தான், உங்களுக்கு பாஸ்வேர்டில் யாருக்கு ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க, பட் தே வில் ரீட் உங்கள் மெசேஜ், உங்கள் பர்சனல் மெசேஜஸ், உங்களோட எஸ்எம்எஸ் எல்லாமே ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. யாரோ ஒருத்தங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு உங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ஒரு மேனிப்புலேஷன் தான் நடக்க போகிறது. பட் அதை வந்து ஓவர் கம் பண்ண போகிறாங்க. நீங்கள் கிங் ஆஃப் வான்ஸ். லைக் வித்தக்காரங்கன்னா உங்கள் பர்சன் வந்து வித்தக்காரனுக்கெல்லாம் வித்தக்காரன் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் 6 ஆஃப் கப்ஸ். அவங்க என்ன வித்த காட்டினாலும் சரி உங்கள் பர்சன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பரவாயில்ல, தட்ஸ் ஓகே, ஐ சூஸ் மை லவ். இதுதான் 72 ஹவர்ஸில் நடக்க போகிறது. உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் காதலை உடைக்கிறதுக்கு நிறைய பிளான் நடக்கும். பட் உங்கள் பர்சன் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்க உங்களை தான் சூஸ் பண்ண போகிறாங்க. 6 ஆஃப் கப்ஸ். உங்களை அழ வைக்க போகிறது இல்லை. ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் இருக்கிறது கிங் ஆஃப் சோல்ஸ். உண்மை தவிர நேர்மையாக சண்டை போட்டு வர போகிறாங்க. இந்த பர்சன் வந்து நேர்மையை தான் சூஸ் பண்ண போகிறாங்க. அதே சமயம் வந்து காதலை தான் சூஸ் பண்ண போகிறாங்க. 2 ஆஃப் சோல்ஸ். இது நடக்க போகிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் பிளைண்ட் ஃபோல்டட். உங்களுக்கு கண்கள் கட்டப்பட்டிருக்கு. ஓகே, கண்கள் கட்டப்பட்டிருக்கிறதுக்கு இப்போ எனக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் இதை புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் போராடுவாங்க. எஸ்பெஷலி உங்களோட ஃப்ரெண்ட் கேங்லேருந்து தான் யாரோ ஒருத்தங்க இந்த வேலை பார்ப்பாங்க. இது வந்து ஒன்றா உங்கள் ஃப்ரெண்ட் கேங், இல்லைனா உங்கள் பர்சனோட ஃப்ரெண்ட் கேங். இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் அப்படி இருக்காது, இப்படி இருக்காது. மேபி உங்கள் பர்சன் வந்து உங்களை ஒரு ஹை ப்ரீஸ்டஸ், அவங்க வந்து சூப்பராக ஷீஸ் ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அவங்க வந்து அதை உடைக்கிறதுக்கு ஏதாவது ட்ராமா போடுவாங்க. அதெல்லாம் போய் உன்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க, உன்னை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, உன்னை பிளாக் பண்ணிவிட்டு உன்னை வந்து பைத்தியக்கார மாதிரி ஆக்கி விட்டு உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் டோன்ட் வரி, பிரபஞ்சம் சொல்கிறாங்க ஃபோக்கஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் ஃபோக்கஸை போடுங்க, மீதிய பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. 72 ஹவர்ஸில் இந்த பர்சன் பெரிய ரியலைசேஷனுக்கு வர போகிறாங்க. இந்த ட்ராமாலாம் நடக்கும். இதுதான் உங்களோட ஆன்சரும் கூட. இங்கே என்ன ட்ராமா நடந்தாலும் உண்மையான காதல் இணைஞ்சிரும். ஏன்னா இவங்க வந்து அட்மோஸ்ட் கமிட்மெண்ட். இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, இந்த பர்சன் ஃபுல் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, உங்ககிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது, நீங்கள் கோச்சிட்டாலும் பரவாயில்ல. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே கோவமே இல்லை. கோவம் இல்லை. ஆக்சுவலாக அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க நீங்கள் வென்ட் அவுட் பண்ணது. இது எதையுமே வந்து அவங்க தப்பாக பார்க்கல. ஸோ இது வந்து திருச்சி விட பார்ப்பாங்க. நம்மளுக்கு தான் தெரியும், நம்பாளுங்களா யாராவது சந்தோஷமாக இருந்தாங்களோ அங்கே வாய் தெரிச்சிடும் வந்துடும். இந்த ஃபுல் நியூ பிகினிங் பிரபஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து புது வீடு கட்ட போகிறீங்க, இல்லைனா புது வீடு வாங்க போகிறீங்க. அதனால தான் டோர். இனிஷியலாக கஷ்டப்படுவீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் யூ ஆர் கோயிங் டு பை நியூ ஹோம்.
இது ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். இங்கே ஒரு குள்ளநரி நான் பார்க்குறேன். ஸோ உங்களோடையே தான் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பேரில் தான் வந்து அந்த குள்ளநரி உங்களோட சுற்றிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கட் பண்ணிங்கன்னா உங்கள் காதல் விளங்கிடும். யாருன்னு பார்த்து நீங்கள் தான் கட் பண்ணணும். தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். ஒன்றா உங்கள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ கூடயே அந்த குழி பறிக்கிறவங்க உங்கள் கூட தான் இருக்காங்க. உங்கள் க்ளோஸ் சர்க்கிள். நீங்கள் இவங்களாம் அப்படி பண்ணவே மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த குரூப்போடு சேர்ந்து இங்கே பாருங்கள் 5 பேர் வந்து உங்கள் காதலை உடைக்க பிளான் பண்ணிட்டுருக்காங்க. பட் உங்கள் பர்சன் ஸ்டாண்ட் அவுட் பண்ண போகிறாங்க. தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு துரோகி நீங்கள் கூடவே வச்சுருக்க மடியில் பூனையை வச்சுட்டு சகுனம் பார்க்குற கதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். கூடவே வந்து ஒரு குழி பறிக்கிறவங்கள வச்சுட்டு நீங்கள் வந்து காதலில் சக்ஸஸ் வேணும்னா நடக்காது. திரும்ப திரும்ப உங்களை முதுகு குத்திகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க குத்திட்டு உங்கள் பர்சன் உங்களை குத்துன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு போயிடுவீங்க. அப்படிங்கிறது அவங்களோட மாஸ்டர் பிளானா. ஸோ இப்போ இவங்களாம் திருந்த மாட்டாங்க. தட்ஸ் ஓகே. அதனால தான் கிளாரிட்டி இங்கே இருக்குது. யாராவது வந்து உங்கள் பர்சனை பற்றி எது சொன்னாலும் சரி, நானே தெரிஞ்சுக்கிறேன், நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்ருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப என்னது உசிதமான விஷயம். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.